வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேதாந்தா இவங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல 1.6% ஆஃப் ஸ்டேக்கை வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா விற்கிறாங்க. ஸோ இது மூலமா இவங்க இந்த நிறுவனத்துல இவங்களுக்கு கிடைச்சிருக்க லாபத்தை கொஞ்சம் மானிட்டைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ்ல ரெவன்யூ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி இவங்களோட நெட் ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ இதை தொடர்ந்து புரோக்கிங் நிறுவனங்கள் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் டெக்னிக்கலா புல்லிஷா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14% கிட்ட இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ரேலியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாரி ரினியூவபிள்ஸ் இவங்க ஸ்டேக் அக்விசிஷன் நியூஸ் பார்த்தலாம். இவங்க 55% ஆஃப் ஸ்டேக்கை அசோசியேட்டட் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து வாங்குறாங்க, அக்வயர் பண்றாங்க. இதுக்காக இவங்க 1,225 crores ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த முடிவுக்கான அப்ரூவலை இவங்களோட போர்டு வழங்கியிருக்காங்க. இந்தியா யூரோப்பியன் யூனியன் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது கன்க்ளூட் ஆயிருக்கு. நெகோசியேஷன்ஸ் கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஆனால் சைன் ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ இது 2027 எஃபெக்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அதிகப்படியான பலன் அடையக்கூடிய செக்டார்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மா, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட், ஆட்டோ ஆக்சிலரிஸ், ஜுவல்லரி ரீட்டைல் இதெல்லாம் வந்து பயனடைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களோட எக்ஸ்போர்ட் டேக்ஸ் கிட்டத்தட்ட 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார்மா செக்டார் மட்டும் பிரைஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபோபீம் டெக்னாலஜிஸ் இவங்க 3:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா 3 ஷேர் போனஸா தராங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா February 27 கொடுத்திருக்காங்க. மஹிந்திரா இந்த ஃபாரின் ட்ரேட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா யூரோப்பியன் யூனியன்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற கார்ஸ், லக்ஸுரி கார்ஸ்க்கான டேக்ஸ் டியூட்டி வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூலமா மஹிந்திராவோட SUV கார்ஸ், லக்ஸுரி ஐட்டம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. அதனால மஹிந்திரா ஷேர் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருந்தது. ஸோ இதுக்கான விளக்கத்தை இப்போ பார்த்துடலாம். ஸோ 110% ஆஃப் இருக்க டேக்ஸை வந்து 35% குறைக்கிறாங்க முதல் வருஷத்துல. ஸோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிற பட்சத்தில் ஸோ படிப்படியாக 10% வரைக்கும் குறைக்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhsக்கான லக்ஸுரி கார் இம்போர்ட் ஒரு வருஷத்துல அப்படி இருந்தால் மட்டும் இந்த டேக்ஸ் டியூட்டி செல்லுபடி ஆகுது. EV கார்ஸ்க்கு இப்போதைக்கு டேக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை 5 வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் 25 lakhக்கு மேலே ப்ரைஸ் இருக்க கார்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டியூட்டி வந்து செல்லுபடி ஆகுது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 60% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 57% குறைஞ்சிருக்கு. இவங்க இந்த வருஷத்துல இந்த குவார்ட்டருக்கு நெட் லாஸ் கொடுத்துருக்காங்க 82.5 crores. இதே கடந்த ஆண்டுல இதே குவார்ட்டர்ல 394 crores இருந்திருக்கு இவங்களோட லாஸ். மரிக்கோ இவங்க ஜியா மெய்ஸ் இந்த நிறுவனத்துல 93.27% ஆஃப் ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்றாங்க PVR ஐநாக்ஸ் கிட்ட இருந்து. இதுக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 227 crores இருக்கு. ஸோ இந்த டீல் 30 நாட்கள்ல கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மரிக்கோ இவங்க Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ இவங்க 12,000 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்க ஆதித்யா அலுமினியம் ஸ்மெல்டர் ஒடிஷால இருக்கிறதுல. ஸோ இது மூலமா இவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இவங்களோட கெப்பாசிட்டியை. டாடா கன்சியூமர்ஸ் இவங்களோட Q3 ரிசல்ட்டை பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ். ஒன் டைம் லேபர் கோட் லா அதனால இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் லாஸ் 23 crores. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸும் ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்டா 6 rupees ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் Jan 31. CG பவர் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ், ரெவன்யூ 26% இன்க்ரீஸ், டிவிடெண்ட் 1 rupee 30 paise. ரெக்கார்ட் டேட் February 1. ஸோ கூடுதலாக டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் மெட்ரோ பிராண்ட்ஸ் 3 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோபால் ஸ்நாக்ஸ் 0.35 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வீக்கெண்டில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ்.
ஸோ விருப்பம் இருக்கவங்க இதை கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. பிபிசிஎல் இவங்க 10 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்டட் February 2. இவங்களோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 89% இன்க்ரீஸ். கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. இவங்க 5 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டட் Jan 30. சென்னை பெட்ரோலியம் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 987 crores இருந்திருக்கு. ஸோ இதுவே கடந்த ஆண்டில் 10.46 crores இருந்திருக்கு. பல மடங்கு இவங்களோட ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. சோனா பிஎல்டபிள்யூ இவங்க 1 rupee 60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டட் Jan 30. இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் லாஸ் இருக்கு 40 crores லேபர் கோட் காரணமா. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 198% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. JSW Energies profit after tax 150% increase. MCX இவங்களும் நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு 151% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்ல ரேலியை கொடுத்துருந்தாங்க, அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. ரெவன்யூ 121% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது காரணமாக இந்த ஸ்டாக் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருந்தாங்க. கரூர் வைசியா பேங்க் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்களோட ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 29% டிக்ளைன் ஆயிருக்கு. சிப்லா இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 57% டிக்ளைன். ஸோ ஒன் டைம் லேபர் லாக்கு இவங்க 276 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ். 88 crores ஒன் டைம் எக்ஸ்பென்ஸாக இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க லேபர் லாக்காக 229 crores எக்ஸப்ஷனல் லாஸ் காமிச்சிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 91% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். நெட் என்பிஏ 1.04% ஃப்ளாட்டாக இருக்கு. கோடெக் மஹிந்திரா பேங்க் இவங்களோட நெட் என்பிஏ 0.31% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த குவார்ட்டருக்கும் இதுக்கும் 0.01% டிக்ளைன். ஸோ ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 4% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.